அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள். நவ கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானைத்தான் சொல்லணும். அப்போ குரு பகவான் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது தனக்காரகன், பணத்தை குறிக்கக்கூடியவன். குழந்தைகளுக்கு காரக கிரகம் குரு பகவான். அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு சொந்தக்காரர். ஸோ அந்த குரு பகவானானது இப்போ மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதாவது கடகமனையில் உச்ச பலம் அடைய போகிறார். 48 நாட்கள் இருக்க போகுது. எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா 4/12/2025 வரை இருக்க போகுது. அங்கே குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அற்புத பலன்கள், அதாவது குரு அப்படின்னாலே ஒரு நல்ல தன்மை, நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானால் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி 48 நாட்கள் 18/10/2025 4/12/2025 வரை குரு பகவான் கடகமனையில் உச்சம் பெறுகிறார். உச்ச பலத்தோடு இருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், வீடு வண்டி வாகன ஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு, கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலம், ஒரு நல்ல வலிமையான ஒரு தன்மையை குருவால் இந்த கன்னிக்கு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன், அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன், சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன். நல்ல விஷயங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ல் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா குருதன் 4 சுகம் அல்லவா, அப்போ நல்ல சுகம் கிடைக்கல, ஒரு வீடு வண்டி வாகனங்களை அமைக்க முடியல என்று இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இந்த 48 நாளில் அதுக்கான ஒரு பிராப்தம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம். யார் மனதிலையாவது ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் திடமாக இருக்கிறதோ அதை செயல்படுத்தி முடிச்சிருவீங்க. அல்லது அட்லீஸ்ட் உங்கள் மனசில் அந்த எண்ணமாவது ஓடிட்டுருக்கும், ஒரு வீடு கட்டணுமே, வீடை கட்டலாமே அப்படிங்கிற ஒரு பிளான் போடக்கூடிய அமைப்பாவது உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. டக்குன்னு வீடு அமைஞ்சிரும். 2 மாதத்தில் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் வாங்கணும், அல்லது கட்டணும், அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும், அல்லது ஒரு வண்டி வாகனம் புதுசு ஒன்று வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னாலே அந்த ஒரு நிலையானது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தோட்டம் வச்சிருக்கிறவங்க, ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு ஃபார்ம், அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிக்கு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல, ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இப்போ புதிய திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுத்து வித்தியாசமான முறையில் ஒரு விவசாயத்தில் எதையாவது ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில், ஆள் மனசில் தோற்றுவித்து அதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமையும். தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்க போகுது. தாய் சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கா, அது தீர்த்து வைக்கும். தாய் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, அது கிடைச்சிரும். தாய் அதாவது இரத்த சம்பந்தம், தாய் கூட பிறந்தவங்க, தாயுடைய அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிணக்குகள், கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக கன்னிக்கு அமையப்பெறும். படிப்பு சூப்பராக இருக்குங்க, படிப்பு நல்லா வருங்க, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பு ரீதியில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு,
யூஜி முடிச்சாச்சு, ஒரு பிஜி படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது, ஆனால் இப்போ செயல்படுத்தலாம். அது பிஜி படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிஜி போகலாம் அல்லது ரிசர்ச்சுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி படிப்பு சார்ந்த ரீதியில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அந்த குரு பகவான் பாருங்க 11ஆம் இடத்துல உச்சபலத்தோட அடைஞ்சு சமசப்தம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5 அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம். குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த 48 நாட்கள். அப்போ யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து குழந்தை வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். 5-11 இணைந்தாலே இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டம் உண்டு என்று சொல்லுவேன். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு, முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. அப்போ குழந்தைகளால் நன்மை பயக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, குழந்தைகளோடு ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு. 5ஆம் இடம் 5 அப்படிங்கிறது கலைத்துறை. நிறைய பேருக்கு கலைத்துறையில் ஆர்வம் உண்டாக்கும். கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உறுதியாக ஏற்படுத்தும். ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள், அதில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரனும் பாருங்க இந்த மாதம் அவரும் ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார், பாக்யாதிபதி அல்லவா. அப்போது கலைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விளையாட்டுத்துறையில் ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும். விளையாட்டுத்துறையில் என்ட்ரி ஆவதற்கும் அதில் ஜொலிப்பதற்கும் அதற்குண்டான தன்மை, அந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், அதை சார்ந்த தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஸோ திருமணம், நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன, திருமணம் சார் திருமணம் நடக்குமா சார்? சூப்பராக நடத்தி வைப்பார். 7க்குரியவன் யாரு? திருமணஸ்தானத்தின் அதிபதி குரு தான். அந்த குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது சூப்பரான பீரியட். இந்த 48 நாளில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு சுப விஷயங்கள், திருமணம் மட்டும் கிடையாது, வேற நிறைய சுப விஷயங்கள் இருக்கு. சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மங்களகரமான, அதாவது மங்களம், ஒரு நல்ல சுப விஷயங்கள், அதனால் ஒரு பூரிப்பு, அதனால் ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் அமைதி, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். சார் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்காரே, கடனை கொடுத்துருவா, கடனை கட்டிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த சனி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அல்லவா, நிறைய பேர் திருமண தடை இருந்தது. இப்போ அதெல்லாம் தடையை தகர்த்தெறிந்துப்படும் என குரு பார்க்குறார். அவ்வளோதான். நேரடி கண் பார்வை, நல்லவர்களுடைய கண் பார்வை, கடவுளினுடைய பார்வை, முன்னோர்களினுடைய பார்வை, பெரிய மனிதர்களின் பார்வை எல்லாம் உங்களுக்கு மேலே விழுகுது. அப்போது கூட்டுத் தொழிலில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் கூட இப்போ சரி செய்யப்படும். சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை. சார் நிறைய பேர்த்துக்கு எனக்கு யாருன்னே வெளியில் தெரியல, இப்போ தெரிய வைத்து விடும். நீங்கள் யார், எப்பேற்பட்டவர், எவ்வளவு ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உலகுக்கு எடுத்து காமிக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் வேலைக்கு பார்த்தது போதும், இனி நம்ம ஏன் சொந்தமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும். ஸோ அதுக்கான முயற்சி எடுப்பதும் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நிறைய பேர்த்துக்கு பொதுநலம், சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது இருக்கும். நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், அட்லீஸ்ட் 1% 2% யாருக்காவது ஒரு ஹெல்ப்பை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொது நலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தொழில் அபிவிருத்தி உண்டு,
தொழிலின் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய தன்மை. ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். தனக்காரக கிரகம். பொதுவாக குருனாலே தனக்காரகன், தனத்தை கொடுக்கக்கூடியவன். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ எப்படி கன்னிக்கு லாபம் இல்லாமல் போகும்? இத்தனை மாதம் இல்லாத விட இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட்டு, அதாவது ஒரு லாபம்ங்கிறது நீங்கள் கண்கூட பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாட்டு செல்வதும், வெளிநாட்டில் தேடுவதும், அந்த வெளிநாட்டுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்கள், அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த விஷயங்கள், அல்லது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன் பேஸ்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. இந்த குரு அப்படின்னாலே சொல்லிக் கொடுத்தல், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது, நிதித்துறை, நிதியை கையாளுவது, நீதியை கையாளுவது, ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய கன்னிக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய, ஏன்னா கன்னிக்கு குரு 11ல் இருக்கிறது சூப்பரான பீரியட். சந்தோஷத்தை, உற்சாகத்தையும் துடிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தனத்தை பொழியக்கூடிய, தனம் கொடுக்கக்கூடிய, ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய, வேலை என்ன ப்ரொமோஷன், வேலையில் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிக்கு அமையப்பெறும் இந்த அதிசார குரு பயிற்சியால். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.